கோயில்களை இடித்துவிட்டு நாங்கள் ஓட்டு வாங்குவோம், நாங்க என்ன செஞ்சாலும் இந்துக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய அரசியல் கட்சிகள் அங்க மமதையில இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா காலம் மாறிடுச்சு. காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகின்றது. அயோத்தி வழக்கு முடிந்தவுடன் இனி எவ்வளவுதான் என்று நினைத்தார்கள். அகில பாரத இந்து மகா சபா நம்முடைய மாநிலத்துடைய தலைவர் ஸ்ரீமான் பாப்பாஜி அவர்கள் மதுராவை கையிலே எடுத்தார்கள். மதுராவிலும் சற்று மாற்றம் வந்திருக்கின்றது. மதுரா மீட்கப்பட போகின்றது, காசி மீட்கப்பட போகின்றது. முழுமையாக இந்துத்துவத்திற்காக நம்முடைய நிர்வாகிகள் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இந்த பால களவாண்டு போட்டாருன்னு சொல்லி மாத்தினாங்க, அவருக்கு மீண்டும் பொறுப்பு. அப்ப இந்த அரசாங்கத்தில் நல்ல ஒரு மந்திரியை கண்டுபிடிக்க, நல்ல ஒரு மந்திரிக்கு பதவி கொடுக்க இங்க யாரும் இல்லை. இவர்கள் தான் யோக்கியர்கள். இங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் நல்ல ஒரு எம்எல்ஏ இருந்தால் அவர்களுக்கு நல்லவர்களுக்கு மந்திரிக்கு பதவி கொடுக்கலாம். ஆனா இங்க கொடுத்தவருக்கு மீண்டும் கொடுக்குறாங்க. பச்சை கவர்னு சொல்றாங்க, சிவப்பு கவர்னு சொல்றாங்க, அதுல ஊழல்னு சொன்னாங்க, திருப்பி அந்த ஆளுக்கு பதவி. பாருங்க நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிலைமை. அந்த ஆளு நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பெரும் பகுதியை, பாறைகளை எல்லாம் உடைத்து கேரளத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார். ஏன்னா கேரளத்தில் பாறையா இல்ல, பாருங்க மிகப்பெரிய மலைகள் எல்லாம் இருக்கிறது. அங்கதான் நீர்நிலைகளும் மலைகளும் அதிகமாக இருப்பது கேரளாவில். அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு துண்டு கனிமத்தை கூட வெட்டவில்லை. ஆனால் நம்முடைய மாவட்டத்திலிருந்து கனிமங்களை சுமார் 109க்கும் அதிகமான டிப்பர் லாரிகளில் கடத்துபவர் மீண்டும் மந்திரியாகி இருக்கின்றார். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். உண்மையிலே நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் சொன்னது உண்மை. நம்ம தான் அதுக்கு காரணம். என் சொந்தக்காரன், என் சித்தப்பை, என் பெரியப்பா எலெக்ஷன் நிக்கிறான், என்னதான் இருந்தாலும் நான் அவனுக்கு ஓட்டு போடாம எப்படி சொல்றது? அப்படி ஒருத்தர் இப்படி சூரியன் சொல்றான், ஒருத்தர் பேலன் சொல்றான், வேற ஒருத்தர் என்னெல்லாம சொல்றான். அவனுக்கு பின்னாடி உணர்வு இல்லாம அவன் சொந்தக்காரன் கிறிஸ்தவனா இருப்பான், இஸ்லாமியனா இருப்பான், ரொம்ப தெரிஞ்சவர் அவர். பாருங்க பாய், ரொம்ப பாய், எனக்கு தெரிஞ்ச பாய், அதனால நான் அவங்க கடையில பொருள் வாங்குவேன். ஆனா இந்த இடம் ஓட்டாங்க தான். ஏன்னா உங்களுக்கு ஜெயிக்காது இல்லனே, அதனால ஏன்னா நீங்க ஓட்டு கேட்கறீங்க? நீங்க ஓட்டு போட்டு பாருங்க, ஜெயிக்கும். காப்பாஜருடைய அந்த உழைப்பு, அவருடைய இளமை பருவம் முதல் 1980 முதல் தொடங்கி 82 இருந்து முழுமையாக தமிழகத்திலே இந்துக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் காப்பாஜி அவர்கள்.